எதிர்க்கட்சி இந்திய தலைவர்கள் மித்ரா மீது அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்திருந்த கருத்து நேற்று தமிழ் மலர் நாளிதழில் இடம்பெற்றிருந்தது. தமிழ் மலர் செய்தியை கண்டதும் சில இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கம் அளிப்பதாக தெரிவித்த நிலையில் செனட்டர் லிங்கேஸ்வரன் தமிழ் மலருக்கு விளக்கம் அளித்துள்ளார். அந்த விளக்கத்தில் சில இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் தமிழ் மலர் நாளிதழில் வெளியிடப்பட்ட செய்திகள் குறித்து ஒரு செனட்டராகவும் அரசியல்வாதியாகவும் தமது விளக்கத்தை அளிப்பதற்கு தாம் கடமைப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மித்ரா தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் மக்களவையிலும் தொடர்ந்து கேள்விகளையும் அதன் செயல்பாடுகள் குறித்தான விளக்கங்களையும் தாம் குரல் கொடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மித்ராவின் நடவடிக்கை குழு தலைவராக இருக்கும் பிரபாகரனும் பிரதமரும் ஒரே கட்சியை பிரதிநிதிப்பதால் விரைந்து மித்ரா நிதி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்று அவர் கூறினார். பிரபாகரனும் இதற்கு வழிவகுப்பார் என்று அவர் தெரிவித்தார். இதனை பிரபாகரன் முன்னமே வலியுறுத்தி உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் மித்ரா தொடர்பாக 11 இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பதில்லை என்று குறை கூறுவதில் எந்த நியாயமும் இல்லை என்று அவர் கூறினார். கட்சி பேதம் இன்றி செனட்டர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மித்ரா குறித்தான சிக்கல்களை குறிப்பிட்டு குரல் எழுப்பி வருவதாக அவர் தெரிவித்தார். மித்ரா குறித்தான செயல்பாடுகளை வெளிப்படையாக இந்தியர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் அதன் தார்மீகத்தை மதித்து மித்ரா குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி இந்தியர்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மித்ராவின் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொறுப்பும் தாம் உட்பட அனைவருக்கும் இருக்கிறது என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் செனட்டர் லிங்கேஸ்வரன் தமிழ் மலரிடம் தெரிவித்தார். கடந்த பொது தேர்தலில் மாசிசாவின் ஆதரவாளர்களை பொய்யான வாக்குறுதிகள் மூலமாக டிஏபி கவர்ந்து இழுத்ததாக மாசிசாவின் உதவி தலைவர் டத்தோ தான் தே சென் தெரிவித்துள்ளார். இக்கருத்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்று டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த மாசிசா சொல்வதைப் போல டிஏபி எந்த கட்சியின் ஆதரவாளர்களையும் திருடவில்லை என்றும் மாசிசாவுக்கு பொழுது போகவில்லை என்றால் ஊறுகாயை போல அவ்வப்போது டிஏபியை வம்பிழுப்பார்கள் என்றும் அவர் கூறினார். தாங்களும் மலேசியாவின் அரசியலில் இருக்கிறோம் என்பதற்காக சில நேரங்களில் இப்படி எதையாவது ஆதாரமே இல்லாமல் உளறுவார்கள் என்றும் இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்தோனிலோ கூறினார். டிஏபி கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி வருகிறது. கட்சியின் ஆதரவாளர்கள் டிஏபிக்காக உண்மையாக இருக்கிறார்கள். அவர்களை நம்பித்தான் கட்சியும் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறது. தாங்கள் வாக்குறுதி அளித்தது மக்களுக்காகத்தான். தாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் மக்கள் தேர்தலில் பதில் சொல்வார்கள் என்று அவர் கூறினார். மாசிசாவின் இந்த மாதிரியான கருத்துகளால் டிஏபி எதுவுமே செய்யவில்லை என பொருள்படாது என்றும் இது மாசிசாவின் அரசியல் விளையாட்டு என்றும் அவர் கூறினார். பாரிசானுக்கு எதிராக கடந்த வாரம் பேசினார்கள். இந்த வாரம் டிஏபிக்கு எதிராக பேசுகிறார்கள். அடுத்த வாரம் இன்னொரு கட்சியை பற்றி அவதூறுகளை பரப்புவார்கள். இதைத்தான் மாசிசா காலம் காலமாக செய்து வருகிறது என்று அந்தோனிலோ கூறினார். நீதித்துறையின் நியமனங்களில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி தலைமையில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கும் கருத்திற்கு எதிராக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கட்சியின் ஒரு சிலர் முன்மொழிவு செய்திருப்பதை பாசிர்கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் PKR கட்சியின் மூத்த தலைவருமான ஹசான் அப்துல் கரீம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் PKRின் தூண்கள் என்பதை கட்சியின் தலைமை நன்கு அறிந்திருக்கும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் குற்றச்சாட்டுகளில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை அரசாங்கம் ஆராய வேண்டுமே தவிர மாறாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று PKRின் 19 தொகுதி தலைவர்கள் வலியுறுத்தி இருப்பதில் எந்தவித நியாயமும் இல்லை என்றும் அந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெளிவாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதையும் ஹசான் அப்துல் கரீம் சுட்டிக்காட்டினார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது ஆட்சிக்கும் ஆபத்து என்பதையும் அவர் நினைவூட்டினார். நீதித்துறையின் நியமனங்களில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி தலைமையில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கும் கருத்து கட்சியின் நெறிமுறைகளை மீறிய செயலா என்பது குறித்து PKRின் தலைமை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று PKR கட்சியின் தலைமை தகவல் தொடர்பாளர் டத்தோ ஃபமி ஃபாட்சில் விளக்கம் அளித்தார்.
இதுகுறித்து இன்னும் கட்சி கூட்டங்களில் எந்த ஒரு விவாதமும் நடத்தப்படவில்லை என்பதால் இதுகுறித்து எந்த ஒரு முடிவையும் அறிவிக்க முடியாது என்று அவர் கூறினார். முன்னதாக PKRின் முன்னாள் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ ரவிஜி ரம்லி தலைமையில் PKRின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போது ரவிஜி ரம்லி இந்த விளக்கத்தை அளித்தார். இன்று சுபாங் நாடாளுமன்ற அலுவலகத்தில் செத்தியவங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் டிக் நஸ்மி நிக் அமாட், அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஜியா இஸ்மாயில், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் சே, வங்சாமாஜு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாகிர் ஹசான், பாலிக்லாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது பக்தியார் வான்ஷிக், லேடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் சயித் இப்ராஹிம் ஜைக்னோ ஆகியோர் டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லிக்கு ஆதரவாக செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். ரவிஜியின் தலைமையில் இருக்கும் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் PKRின் 19 தொகுதி தலைவர்கள் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. நேற்று அலோஸ்டார் தஞ்சோங் தாவாய் கடற்கரை பகுதியை பலத்த அலைகள் தாக்கின. இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்வதாகவும் ஆபத்தானதாக இது மாறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீட்டை பலத்த அலைகள் தாக்கும்படியான வீடியோ வைரலாகி வருவதை அடுத்து இது தொடர்பாக மலேசியாவின் உத்தாரா பல்கலைக்கழக கடல்சார் விவகார நிபுணர் டாக்டர் முகமது ஜாக்கி அமாட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காலநிலை மாற்றம் மற்றும் ஈர்ப்பு விசைகள் காரணமாக இது போன்ற நிகழ்வுகள் அண்மைய ஆண்டுகளில் மிகவும் தீவிரமாகி விட்டதாகவும் இது அடிக்கடி நிகழும் நிகழ்வாக மாறி வருவதாகவும் குறிப்பாக மழை காலங்களில் சந்திரனின் ஈர்ப்பு விசையால் மோசமடைவதாகவும் அவர் கூறினார். குவந்தானில் பொறுப்பற்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் போலீசார் 194 போக்குவரத்து சமன்களை பிறப்பித்து 24 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். சட்டவிரோத பந்தயங்கள் மற்றும் ஆபத்தான சாகசங்கள் குறித்த பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து நேற்று மாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 முதல் 25 வயதுடைய 65 பேர் பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களுக்காக தண்டிக்கப்பட்டுள்ளதாக குவந்தான் காவல்துறை தலைவர் முகமது அட்லி மாட் தாவூத் தெரிவித்தார். அவர்களில் 18 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் பொதுச்சாலையில் ஆபத்தான சாகசத்தை நிகழ்த்தியதற்காக கைது செய்யப்பட்டார். இது போன்ற செயல்கள் வாகனம் ஓட்டிக்கு மட்டுமல்ல மற்ற சாலை பயணர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கின்றன என்று முகமது அட்லி கூறினார். சந்தேக நபர் மீது சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 42(1) கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது சிறை தண்டனை மற்றும் அதிக அபராதம் உட்பட கடுமையான தண்டனைகளை விதிக்கிறது. இச்சட்டத்தின் கீழ் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டினால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 5000 முதல் 15000 வெள்ளி வரை அபராதம் அல்லது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.